டிரான்ஸ் இந்தியா இன்று 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்கள் வெற்றி பயணத்தில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இந்த வெற்றி மிக எளிதாய் கிடைத்த வெற்றி அல்ல, பல தடைகளை தகர்த்து படிக்கட்டுகளாய் மாற்றி தொடர்ந்த பயணம். இந்த ஸ்வீட் 16 என்பது 2025ஆம் வருடத்திற்கான எங்களின் லட்சியமான 2500 கோடிக்கான வர்த்தகத்தின் மீது புது நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. இதோ நாங்கள் கடந்து வந்த பாதையில் சில துளிகள் உங்களுக்காக. 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 100 டிஸ்ட்ரிபியூட்டர்களுடன் எங்களது பயணம் டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேஷன் என்ற பெயரில் தொடங்கியது. அயன் பாக்ஸ், ஷர்ட் மெட்டீரியல் மற்றும் ரைஸ் குக்கருடன் எங்களின் முதல் என்ரோல்மெண்ட் பேக்கேஜ். எங்களின் முதல் செமினார் IMA ஹாலில் ஜூலை 2008ஆம் ஆண்டு நடைபெற்றது. பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட்டின் அறிமுகம். 2008 மே மாதம் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் 2000 சதுர அடி பரப்பளவில் டிரான்ஸ் இந்தியாவின் கிளை தொடங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மாமல்லா பீச் ரெசார்ட்டில் டிரான்ஸ் இந்தியாவின் முதல் லீடர்ஷிப் இண்டக்ஷன் புரோகிராம் நடைபெற்றது. டிரான்ஸ் இந்தியாவின் முதலாம் ஆண்டு விழா கோயம்புத்தூர் கொடிஷியா ஹாலில் மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்றது. இந்த விழாவில் 16 பேர் கார் அச்சீவர்களாகவும் 14 பேர் டைமண்ட் மேனேஜர்களாகவும் உயர்வு பெற்றனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக எங்கள் வழிகாட்டி திரு KA ஆறுமுகம் அவர்களும் KG ஹாஸ்பிட்டல் டாக்டர் பக்தவத்சலம் அவர்களும் பங்கேற்றனர். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட சில சட்ட சிக்கல்களால் டிரான்ஸ் இந்தியாவின் சென்னை கிளை கட்டாயமாக மூடப்பட்டது. 3 மாதத்தில் டிரான்ஸ் இந்தியாவின் நம்பகத்தன்மையை நிரூபித்து 6000 சதுர அடி பரப்பளவில் சென்னையில் புதிய அலுவலகம் தொடங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டிரான்ஸ் இந்தியா ISO சான்றிதழை பெற்றது. 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21, 22 ஆகிய தேதிகளில் 2ஆம் லீடர்ஷிப் இண்டக்ஷன் புரோகிராம் வெற்றிகரமாக நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற செமினாரில் 14 புதிய கார் அச்சீவர்களும் 25 டைமண்ட் மேனேஜர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். 2010ஆம் ஆண்டு 15 லீடர்களுடன் டிரான்ஸ் இந்தியாவின் முதல் ஓவர்சீஸ் ட்ரிப் தாய்லாந்தில். 2012ஆம் வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 54 அச்சீவர்களுடன் மலேசியா ட்ரிப். 2012ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சென்னை திருக்கழுக்குன்றம் எஸ்டல் பீச் ரெசார்ட்டில் டிரான்ஸ் இந்தியாவின் ட்ரையனியல் செலிப்ரேஷன்ஸ் மிகச்சிறப்பாய் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் ஷிஹான் ஹுசைனி அவர்கள் பங்கேற்றார். டிரான்ஸ் இந்தியாவிற்கான புதிய லோகோ எங்களுக்கு ஊக்கத்தையும் புதிய பரிணாமத்தையும் அளித்தது. இந்த விழாவில் 25,000 பேர் பங்கேற்றனர். 2012ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி திருநெல்வேலியில் நடைபெற்ற செமினாரில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் ஞானசம்பந்தர் அவர்கள் பங்கேற்றார். இது 2012ஆம் வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி கோயம்புத்தூர் குமரன் மஹாலில் நடைபெற்ற மற்றொரு செமினார். 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி மதுரையில் டிரான்ஸ் இந்தியாவின் புதிய கிளை அலுவலகம் திறப்பு விழா. 2013ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி டிரான்ஸ் இந்தியாவின் முதல் சர்வதேச அலுவலகம் தாய்லாந்தில் தொடங்கப்பட்டது. 2013ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து FDSAவில் ஃபவுண்டர் மெம்பர்களில் ஒருவராக டிரான்ஸ் இந்தியா
நடைபெற்றது. 2018 வருடம் மே மாதம் 24ஆம் தேதி கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் கலையரங்கத்தில் நடைபெற்ற தாய்லாந்து ட்ரிப் அச்சீவர்ஸ் புரோகிராம் சிறப்பு விருந்தினராக ஹைதராபாத்தில் 2ஆம் டிரான்ஸ்மார்ட் 3/10/2018 அன்று தொடங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு விழா கொண்டாட்டம் கோயம்புத்தூர் விஜய் எலான்சா I can take the pain. You wanna sink or swim? I'm gonna go down swinging. Look deep within. I get lost in the feeling. I just need a win. I'm gonna find my meaning. I can make a change. I wanna play the game. You wanna sink or swim? I'm gonna go down swinging. COVID-19 நோய் தொற்றினால் டிரான்ஸ் இந்தியா தனது வணிகத்தை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் மேற்கொண்டது. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மிற்கான விழிப்புணர்வை வழங்கியது. டிரான்ஸ் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலான டிரான்ஸ்டியூப் 9000 சப்ஸ்கிரைபர்களுடன் தொடங்கப்பட்டது. இந்த கொடிய நோய் தொற்று காலத்தில் டிரான்ஸ் இந்தியா தனது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பாதுகாப்புடன் பணிபுரிய, மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக கோவிட் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி என்ற தலைப்பில் டிரான்ஸ் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் செமினார் 14000 பார்வையாளர்களுடன் நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரியில் டிரான்ஸ் இந்தியாவின் எண்ணற்ற டிஜிட்டல் BBS புரோகிராம் நடைபெற்றது. அக்டோபர் 2020 அன்று டிரான்ஸ் இந்தியா தனது இயல்பான வணிகத்திற்கு திரும்பியது. மல்லா பீச் ரெசார்ட்டில் ஹண்டர்ஸ் கிளப் மீண்டும் துவங்கப்பட்டது. MGM பீச் ரெசார்ட்டில் ஆண்டு விழா கொண்டாட்டம். பியூட்டி ரிலே லண்டன் நிறுவனத்தின் 27 புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டிரான்ஸ் இந்தியாவின் ஓர் முழு பக்க விளம்பரம் வெளியிடப்பட்டது. டிரான்ஸ் இந்தியா PV வேல்யூவை உயர்த்தி தனது மார்க்கெட்டிங் பிளானை 1,75,000 2,50,000 உயர்த்தியது. டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் டிரான்ஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. MGM பீச் ரெசார்ட் போர்ட் ரூமில் டிரான்ஸ் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கான விவாதம் நடைபெற்றது. மீண்டும் COVID-19 நோய் தொற்று பரவிய போது டிரான்ஸ் இந்தியாவின் வணிகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. 2022ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில்
மினி டீம் செமினார் 25 பைக் அச்சீவர்கள் மேலும் ஒரு கார் அச்சீவருடன் நடைபெற்றது. ஈரோட்டில் மினி டீம் செமினார் 25 பைக் அச்சீவர்களுடன் நடைபெற்றது. சிவகங்கையிலும் டிரான்ஸ் இந்தியாவின் மினி டீம் செமினார் 10 பைக் அச்சீவர்களுடன் சிறப்பாக நடைபெற்றது. டிரான்ஸ் இந்தியா.